தளபதி விஜய். நீங்க தொல்லை தாங்க முடியல, அமைதியா இருக்க சொல்லுங்க. எங்க ஆகிலும் பார்த்தது உண்டோல மார்க் பண்ணி போடுறாங்க ப்ரோ. இதுவாது பரவாயில்ல ப்ரோ. ஜாவித் ப்ரோ பாட்டு வந்த இடம் என் காடு, அந்த பாட்டுல அட்லி ஆடுறதுல தளபதி ஷாரு அதுல போடுறாங்க ப்ரோ. அதுல கருத்தில் ஒத்தவரே அது போட்டு என்ன கருத்துலடா ஒத்து போனாங்க ரெண்டு பேரும்? இனி உனக்குதான் கருத்தே கிடையாதுடா. நீ இல்ல ப்ரோ, நீங்க ஒரு வீடியோ தானே போட்டீங்க, அங்க அத்தனை வீடியோ வருது. அத்தனை வீடியோலயும் விஜய் இல்லங்கிறாங்க ப்ரோ எல்லாரும். அதான்டா உனக்கு இன்னொன்னு புரிஞ்சுக்கோங்க ப்ரோ, அவரையும் சினிமாவையும் பிரிக்க முடியாது ப்ரோ, புரிஞ்சுக்கோங்க எல்லாரும். மக்களையும் அவரையும் பிரிக்க முடியாது, சினிமாவையும் அவரையும் பிரிக்க முடியாது. புரிஞ்சுக்கோங்க, மக்களையும் அவரையும் பிரிக்க முடியாது. மக்கள் தலைவர்ரா தளபதி, தெரியுமா? ஆக்டர் விஜய் தான் அவரோட ஐடியே, புரிஞ்சுக்கோங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். அவர் மாத்திடுவாரு. ஆக்டர் விஜய் அண்ணன் அவரு தியேட்டர்ல பார்த்தவங்க நேர்ல பார்க்க ஆசைப்படுறாங்க. இன்னைக்கு கிரௌட்ல அவர் இல்லைன்னு ஆசைப்படுறாங்கன்னா அப்ப அவர் என்ன மாதிரியான கிரௌட்ல எதிர்பார்க்கறாங்கன்றத நீ புரிஞ்சுக்கணும்டா. அங்க எங்க கிரௌட் இருக்கு எனக்கு புரியல. சும்மா கம்பு சுத்தாதீங்க, அமைதியா இருங்க. என்ன இங்க பாருங்க, அவனுக்கு பேசுனது பத்தில என்ன மாதிரியான கிரௌட்ல அவளை பார்க்க ஆசைப்படுறாங்கன்றது நீ புரிஞ்சுக்கணும். என்ன மாதிரியான கிரௌட்னா அங்க கிரௌட் இல்ல, என்ன மாதிரியான கிரௌட்னா இந்த மாதிரி ஒரு வெளியில ஒரு பெரிய இடத்துல அவரை பார்க்க ஆசைப்படுறாங்க ப்ரோ. ஆமா ப்ரோ, உங்களுக்கு புரியுதா? அவர் சக்சஸ் மீட் ஆடியோ லான்ச்சுக்கெல்லாம் கிடைக்காது ப்ரோ அவங்களுக்கு டிக்கெட்டு. அதனால பொதுமக்கள்லாம் இந்த மாதிரி இதுல பார்த்தாதான் உண்டு, புரிஞ்சுக்கோங்க, இதுதான் உண்மை. அதுக்குதான் வராரு. அணிய போட்டு பொளக்குறாங்கடா. அணிய போட்டு பட்டத்தை பறிக்க 100 பேரு, குட்டிச்சாத்தி பாட்டா குசர் கொடுக்க கோடி பேராடா. அப்புறம் அந்த தலைவர் நிரந்தரம் போயஸ் தோட்டத்தின் நாய், எனக்கு தெரிஞ்ச அவர் இல்லாததான் இப்போ எனக்கு மிஸ்ஸிங்கா இருக்கு. வந்தான்னா அந்த போயஸ் தோட்டத்தின் நாய். சரி சச்சின் ப்ரோ, அவன் சென்னையில தானே இருக்கான், அவன் ஏன் வரல? அனிருத் தெரியல என்ன விஷயம்னு. அனிருத் அப்ப விஜய் கேங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எப்படி சையது ப்ரோ வரட்டும், இதை சொல்லுவோம். என்ன பண்றாரு பாப்போம். சங்கர் சங்கர் பிடிச்சு வச்சிருப்பான். நீ பொண்ணதெல்லாம் போதும், உட்காந்து போடு. தில்ராஜ் எல்லாம் வந்திருக்கான் ப்ரோ. இவன் வந்திருக்கான்டா, ஷிபான்னா. தில்ராஜ் ரஜினிகாந்த் போயிட்டு ஹாய் சார் நம்பர் 1 விஜய் அப்படின்ட்டு தில்ராஜ். விக்ரம் வந்தானடா? விக்ரம் வரல. ஓகே. சிம்பு அவுட் ஆஃப் ஸ்டேஷன், அஜித் அவுட் ஆஃப் ஸ்டேஷன், விக்ரம் அவுட் ஆஃப் ஸ்டேஷன். சக்தி இதுல ஹைலைட் என்ன தெரியுமா? ஒருக்குள்ள இது சூர்யானா வரும்போது டெலீட் பண்ணிட்டான். பார்த்து விஜய் வந்துட்டு கதறி அழுண்டே, உங்களுக்கு கொத்துறதுக்கே எங்க ஆளு இல்லடா, அவருக்கு முன்னாடி கத்தியாடா. அதுக்கு ஜமுனாக்கா வீடியோ பாரு, ஒருத்த மட்டும் சூர்யான்னு கத்துவான் ஒரே ஒரு வாட்டி, அவ்வளவுதான். நான் என்னவா பாக்குறேன்னா, நம்ம ஃபேன் பேஸை தவிர எந்த ஃபேன் பேஸும் ரிலவெண்டே கிடையாது. இல்ல நான் தான் சொல்லிட்டேன்ல, நம்ம 3 ரேஷியோனா மீதி எல்லா ஃபேன் பேஸும் சேர்த்தே 1 ரேஷியோ தான், அவ்வளவுதான் இருக்கும். அதுவே எனக்கு டவுட்னு நான் சொல்றேன். இல்ல 3:1 இருப்பாங்களானே இருப்பாங்க. டேய் ப்ரோ, என்னடா நான் 3:1 நான் வந்து சூர்யா ஃபேன் வந்து 10 ஃபேன் ஆன்லைன்ல சொல்றேன். நான் வந்து ஆஃப்லைன்ல சூர்யா ஃபேன் பார்த்ததே கிடையாது, அது வேற விஷயம். அது வந்துட்டு பார்த்ததே கிடையாது. சிம்பு ஃபேன் வந்து ஒரு 2-3 ஃபேன் ஐடி பாத்துறீங்க, அதுவும் ஆஃப்லைன்லலாம் அவங்க இருக்காங்களானே தெரியல. நான் உண்மையாவே நீங்க எலைட் ப்ரோ, உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்புறம் தனுஷ்க்கு நான் வந்துட்டு பாத்திருக்கேன் ஃபேன்ஸ், கொஞ்சம் பாத்திருக்கேன். இந்த கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் இருப்பாங்க, அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் இருப்பாங்க. அப்புறம் வேற யாருக்கு? அஜித் பாத்துருக்கோம், கொஞ்சமாவது அஜித் ஃபேன்ஸ் பாத்துருப்போம். ஃபேன் பேஸ் வைஸ்னா இருங்க ஃபேன் பேஸ் வைஸ்னா தளபதி, இல்ல நான் சொல்றேன் தளபதி, அஜித், ரஜினி, அப்புறம் கமலு கூட வராது. அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு கரெக்டாவே வராது. ரஜினி, இந்த 3 பேருக்கு தான் ஃபேன் வரும், அதுக்கப்புறம் எதுவுமே வராது. கமலுக்கு இல்ல ரஜினி, அஜித், விஜய், அஜித், ரஜினி, அதுக்கப்புறம் தான் மீதி எல்லாமே வருவாங்க.
ரஜினிக்குலாம் நீ இப்ப நீ பேசவே மாட்ட. நான் சொல்ல ப்ரோ இந்த ஆர்டினரி பர்சன் இந்த ஜெயிலர் படம் இல்லைன்னா நீ இதுல ரஜினி ஆர்டினரி பர்சன் ஒரே பாத்தீங்கன்னா யாரும் நிமிஷம் இது சரி இந்த ஜெயிலர் படம் இல்லைன்னா நீ ரஜினியை பத்தி பேசியிருப்பா நீங்களா? ப்ரோ மென்டலான்ஸ் இருக்காங்க ப்ரோ. அண்ணாத்தைக்கு முட்டு கொடுத்த மென்டலான்ஸ்லாம் ரஜினி ஃபேன் தான் ப்ரோ. பேச்சு பேசாதீங்க ப்ரோ ப்ரோ. அப்ப அவங்கலாம் ஏன் அதுக்கு பதில் சொல்றேன். கேட்கல. அவன் ஏதோ சொல்ல வந்தானே சிறுத்தை ஏதோ சொல்ல வந்தான். என்ன சொல்ல வந்தான்? ஆர்டினரி பர்சன் பார்த்து இந்த சிச்சுவேஷன் கரெக்டா இருக்கீங்க எடிட் நீ பேசுறதே கேட்கல சிறுத்தை. ஒழுங்கா சத்தமா பேசு. ஒண்ணுமே புரியல. சச்சின் விக்ரம் வரலையா? விக்ரம் வந்து ஸ்டாலினோட விக்ரம் அங்க இருக்காரு. அவரு இல்ல பட ஷூட்டிங்ல இருக்காரு. கரெக்ட் நீங்க சொல்றது. ஸ்டாலினோட சம்பந்தம் பண்ணியிருக்காரு. ஆமா ஸ்டாலினோட சம்பந்தம் இல்ல ப்ரோ அவரு விக்ரம் ஷூட்டிங்ல விக்ரமோட இருக்காரு பொண்ணு bro. தான் கொடுத்தாரு. அதனால அவங்கள கண்டுக்க மாட்டாங்க. இங்க வர முடியாது. ஓகே ஓகே. இல்ல தனுஷ் ஃபேன்ஸ போட்டு அடிக்கிறாங்க. 3 ரீ-ரிலீஸ்க்கு வந்த கூட்டம் ஏன்டா இங்க வரலன்னு. டேய் அங்க போனது ஃபுல்லா இல்ல அவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்கல்ல அது சொல்றேன். இல்லடா டேய் நான் திரும்ப சொல்றேன். அந்த ரீலீஸ் ஆகி படம் ஓடுச்சுன்னா அது அவங்க ஃபேன் பேஸ்ல ஓடுதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா நான் திரும்பவும் சொல்றேன் அது விஜய் ஃபேன் போறான். இல்ல ஆனா இன்னொன்னு இருக்கு ப்ரோ. கில்லி ரீ-ரிலீஸ் ஆகி ஓடுறதெல்லாம் ரீலீஸ் வந்து கில்லி ரீலீஸ் வேற யாரும் போக மாட்டாங்கடா. டேய் அது மாஸ் படம்டா. அது உனக்கு 3யோ வாரணமாயிரமோ மயக்கம் என்னவோ அப்புறம் அதெல்லாம் ஒரு கல்ட் படம். வல்லவனோ மன்மதனோ எல்லாம் வந்து எல்லாரும் பார்ப்பாங்க. அதெல்லாம் வந்துட்டு சச்சின் இல்ல சச்சின் இதுல ரீ-ரிலீஸ்ல இன்னொரு மேஜிக் என்னன்னா எல்லாமே வந்து 50% அந்த மியூசிக் டைரக்டர் தான். இப்போ 3 ரிலீஸ்ல அந்த சாங்ஸ் காண்டி தான் வாரணமாயிரமும் சரி. நான் அந்த ஒரு நிறைய பேர் இன்டர்வியூ கூட கொடுத்துருப்பாங்க. நான் அந்த சாங் கேட்க தான் வந்தேன். இல்ல உண்மையாவே எல்லாத்துலயும் எவர்கிரீன் சாங்ஸ் இருக்குன்றது உண்மை. ஆமா அந்த ஹீரோஸ் காண்டி இல்ல சாங்ஸ் காண்டி மட்டும் தான் வந்தாங்க எல்லாரும். அப்புறம் இந்த 2K கிட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணிருப்பாங்க தியேட்டர்ல அந்த மூவிஸ்லாம் பார்க்காம நான்லாம் இன்னும் போய் பார்க்கவே இல்லை இந்த 3 படமுமே. நீ பார்க்கல. எங்க ஊர்ல எல்லா படமும் ரிலீஸ் ஆயிருக்கு ப்ரோ. ஆனா பார்க்கல நான் போய் பார்த்தப்போ சரி எதுக்கு வல்லவன் இல்ல 3ல அந்த டைம்ல ஃபெயிலியர். நான் போய் தியேட்டர்ல பாக்கும்போது படம் ஒரு 1 வீக்ல படுத்துருச்சு. படம் ஃபெயிலியர் அந்த டைம்ல. ப்ரோ கார்த்திக் ப்ரோ வல்லவன் பேனரே பயங்கரமா இருக்கு. பெரிய ஹீரோ படம்லாம் அவ்வளவு சீக்கிரம் ரீ-ரிலீஸ் பண்ண முடியாது. சின்ன ஹீரோ படம்லாம் எது வேணா கேட்டா கொடுத்துருவாங்க. அதனாலதான் அது ரெண்டும் வல்லவன் மன்மதன் சிம்பு இதுல ஒரு கல்ட் படம் அந்த மாதிரி விடிவி அதனால ரிலீஸ் பண்றாங்க ஒரு லவ் படங்கள்லாம். லவ்வர்ஸ் தான் ஒன்றும் இல்லை ப்ரோ. சச்சின் ப்ரோ வெள்ளிக்கிழமை நான் தான் சொல்றேன்ல. நான் எங்க அப்பா கூட வெளில போயிட்டு இருந்தேன். என்னடா இது இல்ல என்ன படம் தான் இந்த வாரம் ரிலீஸ்ல அடுத்த வாரம் தானே அயலான்னு வருது. நம்ம என்ன அதுக்குள்ள அயலான் ரிலீஸ் ஆயிடுச்சா கேப்டன் ரிலீஸ் ஆயிடுச்சான்னு பார்த்தா அங்க ஃபுல்லா பேனர்ல வல்லவன் மன்மதன் வாரணமாயிரம் 3 மயக்கம் என்ன இந்த 5 படம் போட்டிருக்காங்க. சரி அது சிரிப்பு. ஃபுல்லா இருக்கிறவங்க ஃபுல்லா லவ்வர்ஸ் தான். ஜோடி ஜோடியா வந்துருக்காங்க காலேஜை கட்டடிச்சுட்டு. 2K கிட்ஸ் இறங்கிட்டாங்க. கமலால 1,00,000 டிக்கெட் சேல்ஸ் ஆச்சு சரியா 3 ரீலீஸ். இல்ல கில்லிக்கு வந்து உங்களுக்கு கில்லில வந்துட்டு காலேஜ் படிக்கிறாங்க. நாளா மிஸ் பண்ண படம். இப்போ 12th படிக்கிறாங்க இல்ல. அதான் அது நானும் பார்க்கலடா கில்லி. சச்சின் அந்த வீடியோ பாத்தியா? ஆமா கில்லி தான் மெயின் சம்பவமாவே இருக்கும் ரீலீஸ்ல. அதுதான் வந்து யாருமே பார்க்கல. என்ன வீடியோ கார்த்தி? கமலா கான்செர்ட் மாதிரி பண்றான் பாரு பாட்டை திரும்ப போட்டு 2 வாட்டி போடுவான். ஆமா கார்த்திக் ப்ரோ கேக்குதா? அது பாட்டு போட்டு டயலாகே போட்டுருக்கான். ஏன்னா நான் தான் உன்ன லவ் பண்ணல அந்த டயலாக். டேய் இந்த சொட்டத்தாயலிக்கு ஸ்டேஜ்ல நிக்கிறான். செம்ம ஃபன்னா இருக்கு. நல்லா வியாபாரம் பண்றான். யூஸ் பண்ணாதீங்க. அப்படிதான் பண்ணுவேன் சொட்டத்தாயலி. சச்சின் நீங்க நாவலூர்ல இருக்கீங்களா? ஆமா ப்ரோ. ஓகே ஒரு வாட்டி நீங்க லியோக்கு முன்னாடி ஒரு நாள் ரிலீஸ் முன்னாடி ஒரு போட்டோ போட்டிருந்தீங்க. நாவலூர் டோல்கேட் பக்கத்துல ஒரு அபார்ட்மெண்ட் இருக்குல்ல அது பக்கத்துல இருந்து போட்ட மாதிரி இருந்துச்சு. அதனால கேட்டேன். கூட பொண்ணுதா ப்ரோ? இல்ல அவர் ரோட்ல தனியா உட்கார்ந்து இருக்க மாதிரி போட்டிருந்தாரு. ஆமா ப்ரோ நாவலூர் டோல்கேட் தான் இருக்கேன். ஓகே ஆனா சச்சின் அந்த போட்டோ கார்டு போட்டு முதுகு தானே காமிச்ச? கரெக்டா கார்டு போட்டு முதுகு காமிச்சா? எனக்கு புரியல. அவர் சொன்ன போட்டோல நீ காமிச்சியா? அதுலயே இல்ல முகத்தை காமிக்கல. அவர் அந்த நாவலூர் பக்கத்துல இருக்க அந்த அபார்ட்மெண்ட் பக்கத்துல நின்றுட்டு உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரி ஒரு போட்டோ போட்டாப்ல லியோ ரிலீஸ்க்கு வந்து முன்னாடி.
அப்ப நினைச்சிட்டேன் ஓகே ஒரு நாவல் வருதுன்னு நினைச்சேன், அதனாலதான் கேட்டேன் இப்ப உங்ககிட்ட. ப்ரோ அனிமல் இல்ல சக்சஸ் இல்ல மேன். போட்டு பொழந்து எடுக்கிறாங்க. டே மென்டலா நீங்க வா, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன நேத்துல இருந்து மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரை குட்டி சவத்தை எட்டி பார்த்தா 1000 பேர். டேய் உனக்கு பிக்சர் கொடுக்க காலி சேர் ஸ்பீச் கேட்க கூட ஆள் இல்லைன்னு போட்டுட்டு இருக்காங்க. இங்க இருக்கு ப்ரோ, இன்னொன்னு பேசியிருக்கான் ப்ரோ சச்சின் ப்ரோ. சிவாஜியை ஒரே படத்தில் ஸ்டார் ஆக்கியவர் கலைஞர். நடிகராக இருந்த எம்ஜிஆரை தொடர் வெற்றி படங்கள் கொடுத்து பெரிய வெற்றி பெற வைத்தார். அந்த படங்களில் வாங்கிய பணமே கோபாலபுரம் வீடு. கலைஞர் அரசியலுக்கு போகாமல் இருந்திருந்தால் இன்னும் யாரு? பல சிவாஜி ஷேர் எம்ஜிஆர்களை பண்ணு. உருவாக்கியுள்ளார். மென்டலான்னு சொல்லியிருக்கான். எம்ஜிஆர் ரசிகர்கள் வந்து நாளைக்கு சவுக்கடி கொடுக்க போறாங்க அவனுக்கு திருப்பி. எம்ஜிஆர் இல்லைன்னா கலைஞர் எம்எல்ஏ இல்ல இல்ல அவன் சொல்லியிருக்கான் பாரு, அரசியலுக்கு போகாமல் இருந்திருந்தால் இன்னும் பல சிவாஜி எம்ஜிஆர்களை உருவாக்கி இருப்பார் அப்படின்னு சொல்லுவேன். இல்ல இன்ஃபுளுன்ஸ் கம்மியாயிடுச்சோ ஓரளவுக்கு. அப்படியே எடுத்துக்க முடியாதுல்ல. ஓகே தளபதி டேய் போல டிக்கெட் எல்லாம் crowd கொடுத்துருக்க மாட்டான்டா யாருக்கும். இல்ல ப்ரோ, எப்படி கொஞ்சம் கிரௌட் வரும் சினிமா ஸ்டார்ஸ் எல்லாம் வராங்கன்னா. ஆனா இப்படி இவ்வளவு ப்ரோ மொக்கையெல்லாம் இல்ல ப்ரோ, இருக்காது. இல்ல இல்ல உங்களுக்கு பிளான் என்ன தெரியுமா? அவங்க பிளானே என்னன்னா விஜய் அஜித் ஃபேன்ஸ் வந்து எப்படியாவது வந்துருவாங்க, கடைசி வரைக்கும் விஜய் அஜித் வர்றாங்க வரலன்னு சொல்ல வேணாம், அத பிளான் பண்ணியிருப்பாங்க. பட் நம்ம ஃபேன்ஸுக்கு தெரிஞ்சு போச்சு அவர் வரலன்னு, கிளம்பல போல, அவ்வளவுதான். இதுலயும் தளபதி ஒண்ணு இறக்கி அவனை பண்ணா சக்தி ஏத்தலாம். அப்ப கூட இவ்வளவு காத்தடிக்காது இல்லையா? மொத்தமா இவ்வளவு காலியா இருக்காதுன்னா இது பயங்கர மொக்கையா இப்படி அசிங்கம் பண்ணிட்டானுங்க. அதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏய் ஹீரோயின்ஸ் கூட பெருசா யாரும் வரலையே. நயன்தாரா வந்திருக்கு, கீர்த்தி சுரேஷ் அவ்வளவுதான். பிரியங்கா மோகன் வந்திருந்தா சிரிப்ப. மேபி இண்டோர்ல கூட கொஞ்சம் அப்படியே பேத்திருக்கலாம். இண்டோர்னா எல்லாருமே வந்துருப்பாளுங்கடா. இவளுங்க கிளைமேட்டுக்காக வரலன்னு நினைக்கிறவங்களா பாதி பேர். இது எத்தனை நாள்? ஒரே நாள் இன்னொன்னு முடியுதுல்ல இது. எதுனா 4 நாள் என்னன்னே சொல்லுங்க. ஒரு நாள் தான், அரை நாளைக்கே ஒன்னும் முடியுது. ஆனா டிஎம்கே காரங்க ஒரு விஷயத்த மறந்துட்டாங்க. ஏன்னா ரஜினி வந்து துக்ளக்ல ஒரு மேட்டர் ஒண்ணு பேசிப்பாப்புல. துக்ளக் படிக்கிறவங்க அறிவாளிங்க, முரசொலி படிக்கிறவங்க திமுக காரங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த விஷயத்த மறந்துட்டாங்க. ஆமா ப்ரோ, அது வந்து பயங்கர கான்ட்ரோவர்சில போச்சு. செம கான்ட்ரோவர்சி, செம அடி அடிச்சாங்க டிஎம்கே சைடுல இருந்து. அந்த டைம்ல எல்லாருமே மறந்துட்டாங்க. துக்ளக்கோட ஃபங்க்ஷன் தளபதி பேசியிருப்பாங்க. கூப்பிட்டுருக்கலாம் ப்ரோ. அவங்க வரமாட்டாங்க ப்ரோ. கூப்பிட்டாங்க ப்ரோ, அவங்க வரல, அவ்வளவுதான். நீங்க வந்துட்டு அவங்கள கூப்பிடலன்னா இந்த விஷயம் இல்ல, கூப்பிட்டுருக்காங்க, அவங்க வரல, அவ்வளவு. ஏன்னா இப்ப கரண்ட் ஜெனரேஷன்ல பெரிய ஸ்டார் வந்து ரஜினி கமலோட தளபதி தானே, அதனால சொன்னேன். கூப்பிட்டுருக்காங்க ப்ரோ, அவங்க வரல ப்ரோ, அது அவங்களோட விருப்பம் ப்ரோ, எதுக்கு போகணும் போவாது. இல்ல இல்ல அஜித் போறேன்றது இங்க கொஸ்டினே இல்ல. அவன் வந்து போல, அது வந்து போக மாட்டான். இங்க டிசிஷன் எடுத்தது இவர் தளபதி. ஆமா, அவன் போவே மாட்டான் ப்ரோ. அதான் இங்க கொஸ்டின் வந்துட்டு அவன் போறேன்றது இல்ல. நல்லதுக்கும் போக மாட்டான், கெட்டதுக்கும் போக மாட்டான். அவன் ஆடியோலாஜி வச்சாலே அவன் போக மாட்டான். இதுல எங்க அவன் இதுக்கெல்லாம் போக போறான்? இல்ல சுரேஷ் ப்ரோ, என்ன போல கூப்பிடாதீங்கன்னு சொல்ற ஆளு. ஆமா, தேடாதீங்கன்னு சொல்ற ஆளு. ஒரு தடவை வடிவேல்லாம் வந்திருக்காரு போல. வடிவேல் வந்தான். ஷோ அட்ரா ஃபிளாப் எல்லாமே கழுவி ஊத்திட்டு இருக்காங்க. கிரௌடே இல்ல, சுத்தமா இல்ல, கிரௌடே இல்ல. இதை வச்சு நாளைக்கு பெரிய டிபேட் ஆகும் பாருங்க. இந்த ஷோ வந்து ஃபெயிலியரு, யாருமே வந்து சரியா இது ரெஸ்பாண்ட் பண்ணல, விஜய் அஜித் வேற கூட்டமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு ஒரு பெரிய டிபேட் ஆகும் பாருங்க. ரஜினி கமல் வந்து அந்த நடிகர்களை பார்க்கவாது கிரௌட் வரும்ல, ஆனா இந்த வாட்டி அதுவும் வரல. சச்சின் ப்ரோ சொல்றேன். தளபதியோட மாமா இருப்பார்ல ஒருத்தர், அவர் யாரு, அவரு வந்து
அவர் வந்து சுரேந்தர் அவங்க அம்மாவோட தம்பியா இல்ல அண்ணனா? தம்பின்னு தான் நினைக்கிறேன். தம்பி 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 சுரேந்தர் தம்பி. சிங்கர் பிளேபேக் சிங்கர் அண்ட் வாய்ஸ் அவரும் சிங்கர், வாய்ஸ் ஆர்டிஸ்ட் ஃபார் மோகன். சிங்கர், இவரும் தளபதியும் சிங்கர். ஒரு மென்டலா போட்டிருக்கான் மனுஷன். கோலிவுட்ட ஒத்தால சுமக்கிற மாதிரி இந்த கலைஞர் 100 விழாவையும் சுமக்கிறாப்புல. ப்ரோ இல்ல இல்ல ப்ரோ, இது ஒரு கான்ட்ரவர்சி தான் உங்களுக்கு சொல்லவா? கான்ட்ரவர்சியா தான் இருக்கும், சொல்லவான்னு கேட்டேன். என்னன்னா தனுஷ் மேடையில ஏறி சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறா, இந்த மென்டல் மூஞ்ச காட்டுறாங்க, ஒருன்னு வச்சிருக்கான், அப்படியே கண்டுக்காத மாதிரி என்கிட்ட திரும்பி உட்காந்துட்டு. தனுஷ் சொன்னான் ப்ரோ மேடையில ஏறிட்டு, புரட்சி கலைஞர் அவர்கள், ஸ்டாலின் அவர்கள், உதயநிதி நண்பர் அவர்கள், இது ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள், உலகநாயகன் கமல் சார் அவர்கள் வணக்கம் அப்படிங்கிறானா. ரஜினின்னு சொல்றப்ப, ரஜினி மூஞ்ச காட்டுறப்ப அப்படியே ஒருன்னு என்கிட்ட மூஞ்ச தூக்கிட்டு உட்காந்துருக்கான் ப்ரோ அந்த நாயி. அவனுங்க குடும்ப பஞ்சாயத்து எப்படி சேர்த்து இனிமே இந்த ஷோ நடக்காதுல்ல இன்னொரு தடவையா? இன்னொரு தடவைனா இன்னொரு இல்ல போட்டதுக்கே காசு வராது. இல்ல ப்ரோ, அடுத்த வருஷம் இல்ல ரீலீஸ் படமா 50 ரூபாய்க்கு டிக்கெட் விடுறதுக்கு என்ன? இது ஒரு நான் ப்ராஃபிட் ஷோடா சக்தி. இது என்ன போட்டது காசு வராதுன்னா நீ புரியல. இது சொம்பு ஃபங்க்ஷன்டா. உதயகாக நடந்த சொம்பு ஃபங்க்ஷன். பப்ளிக்கோட டாக்ஸ் மக்கள் வரி தானே இந்த ஷோ. இதுக்காக தாண்டா அந்த 150 crore ஸ்டூடியோ கொடுக்குறாங்க. புரியா? 150 crore கொடுக்குறானா? 500 crores ஃபிலிம் சிட்டி இன் பூந்தமல்லி. ஃபிலிம் சிட்டி வருதுன்னு பூந்தமல்லியில பண்ண போறாங்க. பூந்தமல்லி ஸ்டீபன் கோயின்ஸ்டாண்ட் பக்கத்துல வருது ஃபிலிம் சிட்டி ஒன்று போட்டுருக்காங்க ப்ராஜெக்ட். அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க இப்போவா? அதே மாதிரி ஆமா இன்னைக்கு பண்ணிருக்காங்க ப்ரோ. இந்த பொங்கல் பெரிய யூனிவர்சல் ஸ்டுடியோஸ் நடத்துறானுங்க. ஆமா ப்ரோ, இந்த பொங்கலுக்கு அயலானா இல்ல கேப்டன் மில்லரா ப்ரோ, எது ஜெயிக்கும்னு நினைக்கிறீங்க? லால் சலாம் ப்ரோ. பாய் பிரியாணியோட வந்துருக்கலாம். பெஸ்ட். நான் சிவகார்த்திகேயன் இன்டர்வியூ பார்த்தேன் ப்ரோ கலாட்டால. ஒரு மாதிரி ஃபேக்கா இருக்கு அவனோட பாடி லாங்குவேஜ்லாம். ட்ரெய்லர் பாத்தீங்களா சுரேஷ்? எப்படி இருந்துச்சு? அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன், மில்லர் ஹாலிவுட் ரேஞ்சில இருந்துச்சு. ஓகே ஹாலிவுட் சரி ஓகே விடுங்க. பிஜிஎம் செம்மையா இருந்துச்சு ப்ரோ. அது எதுவும் சொல்லவே முடியாது, குறை சொல்ல முடியாது ப்ரோ. நீங்க பிஜிஎம் வந்துட்டு வண்டர் உமன் 1984 இருக்கும், அது பாருங்க ட்ரெய்லர். அதுல இருக்க பிஜிஎம் தூக்கில போட்டுருக்காங்க. ஆமா ஜிவி பிரகாஷேவா? ஜிவி பிரகாஷ் இல்ல ப்ரோ, அனில் ஜிவி பிரகாஷ் அதுக்கு முன்னாடி நிறைய போட்டிருக்காரு. அப்படியே போடல, கொஞ்சம் அங்க இருந்து எடுத்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணி போட்டுருக்காங்க. ஆனா அதுதான் 1984 வண்டர் உமன். கேமரா ஒர்க் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் செமையா பண்ணிருக்காங்க. அது எல்லாமே கடைசி ஒரு 10 minutes ஒரு 10 seconds தனுஷோட கெட்டப் நல்லா இருந்தது. போலீஸ் கெட்டப்பா? போலீஸ் கெட்டப் இல்ல, அதுக்கு முன்னாடி ஒரு ஒன்னு வரும். கண்ணாடி போடுறா அந்த கெட்டப்பா? கண்ணாடில இல்ல க்ளீன் ஷேவ் சொல்றீங்களா ப்ரோ? இல்ல அதெல்லாம் இல்ல. ஒரு பிளாக் கலர் ஃபுல் மாஸ்க் போட்டு ஒன்னு வரைஞ்சிருப்பான். அதுக்கு முன்னாடி ஒரு கெட்டப் ஒன்னு வரும், நல்லா இருந்தது. ஆனா ஒரு டைம் அந்த அந்த நீங்க சொன்ன அந்த பைக் சேசிங் பண்ண போறோம், அந்த டைம்ல சினிமாட்டோகிராஃபி சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டெய்லருக்கு காமிக்கிறாங்க பைக் சேசிங் பண்ணிட்டு போற மாதிரி இருக்கு. அது இன்னும் தரமா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல டெக்னிக்கலா சவுண்டா இருக்கு படம் பாக்குறதுக்கு. ட்ரெய்லர் கட்ட தெரியுது, படமா எப்படி இருக்குன்னு தெரியல பாப்போம். அதே மாதிரி இப்ப இந்த நடக்குது, இந்த ஃபங்க்ஷன் நடக்குதுல்ல, இது வந்து டிவில டெலிகாஸ்ட் பண்ணும்போது இப்ப ஆடியன்ஸ் கிரௌடே சவுண்டே இல்ல. ஆனா இவங்க ஃபேக் கிரௌடு சவுண்ட் மாதிரி போடுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த விஜய் டிவில பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி போட்டு டெலிகாஸ்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு எந்நேரமும் இந்த மண்டலான் வீட்டு வாசல்ல போய் உட்காந்துருக்கானுங்க ஒரு கிரௌடு.
கண்டென்ட் தான் ஏதாவது உளர மாட்டானா சொல்லிட்டு. இல்ல வீடியோ நின்னா பரவாயில்ல, இந்த ஃபேன்ஸ் போயிட்டு ஒரு 50 பேர் எப்பயுமே நின்றுட்டு இருப்பாங்க போல வீட்டு வாசல்ல. எங்கப்பா வேற வெட்டியே கிடையாது. ஏன் சுபாஸ்கர்லாம் ஃப்ரெண்ட்ஸ்ல எனக்கு உட்காந்துருக்காங்க ஒரே ரசிக்க? ஒரு ஆசை தான், இன்னொரு 6 மாசத்துல நம்ம ஆள் ஒரு ஓப்பன் கிரவுண்ட்ல ஒரு வேலை வைப்பாப்ல. அந்த கிரௌட பார்த்துட்டு எல்லாரும் முட்டி மோதி சாகணும் கடந்து. See, no one cares. நம்ம அடுத்த டாபிக் போங்க. நம்ம கூட்டத்துக்குள்ளேயே இருப்பாங்க சில பேர், அவங்களையும் சேர்த்து தான் சொல்றேன்றதுதான் இங்க வந்து ஹைலைட். ஓ சச்சின், அது தனி டாபிக், இங்கெல்லாம் வேணாம் சொன்னா கேளு. இவரே சொல்லுவாரு இது சச்சின் ஸ்பேஸ். இல்ல இல்ல ஹரிஷ் ப்ரோ, ஹரிஷ் ப்ரோ இவரே சொல்லுவாரு பொலிட்டிக்ஸ் பேசுற, அதுக்கு தனியா பேசிக்கலாம் சையது ப்ரோ சொன்னார்டா டாபிக் சுத்த ஓடிட்டு இருக்கலாம். அவரையே பேச வச்சு இல்லடா சச்சின் உனக்கு, அவரே பேச மேல ஒண்ணு ஷேர் பண்ணுங்க. அந்த குட்டி சிவத்தை பார்த்து எட்டி பார்த்தா பாட்டு படி ப்ரோ, பேச வராது மேடம், ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு மேடம், ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இப்ப பாடுறா, இப்ப பாடுன்னு வாயிலே ஏறி மிதிப்பாங்க. சரி என்ன முட்டு கொடுப்பாங்க இந்த கிரவுட் இல்லாததுக்கு? அது வந்துட்டு மழை பெஞ்சு நீங்க சாட்டர்டே வச்சுட்டீங்க, அதனால வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு அங்க வந்த கூட்டத்துல பாதி பேர் இன்வைட்டட் கெஸ்ட்ஸ் தான். அந்த கூட்டத்துலயுமே எனக்கு தெரிஞ்சு இவர் வந்து இப்போ தூத்துக்குடி திருநெல்வேலி போனப்போ அந்த கூட்டம் கூட வரல போல. அடுத்த டேக் போடாம கூட நடங்கி ரஜினின்னு கண்டென்ட் குடோனா இருக்கான்ல இவன். இதுவுமே அவன் சொன்னதுல இருந்துதான் எடுத்தது, நம்மளா வேணும்ட்டே போடல. நான் தான் சொல்றேன்டா, நம்மளாம் ஸ்பெஷலா அவனுக்குலாம் யோசிக்க வேணாம், அவனா கொடுப்பான் கண்டென்ட் நமக்கு. பெருமையா பேசணும்னே, நான் அடி வாங்கினேன்னு அவனை பத்தி பெருமையா பேசியிருக்கான். இல்ல ப்ரோ, இப்பவே இப்படின்னா ஹரிஷ் பாலாஜி ப்ரோ 22ஆம் தேதி தலைமை ஒண்ணு போடுவான் பாருங்க, நான் வந்து ராமர் அயோத்தி கண்ணா தெரியும்ல அப்படின்றான், எதையாச்சும் ஒண்ணு மாட்டிக்குவான் அங்க வந்துட்டு. என்னது என்ன ஃபங்க்ஷன் இருக்கு? அயோத்தி ராமர் கோயில் திறப்பு விழா. அயோத்தி ராமர் கால விழுகிறதுக்கு அது வந்து உள்ள போய் விழுவாரு, அதனால தெரியாது, கவராங்க. ராஜேஷ் ஒரு 10 ஆட்டம் எடுத்துன்னு போயிருக்கலாம்ல, சும்மா தானே உட்காந்துருக்க கீழே, தலைவன் சப்போர்ட் பண்ணிட்டு வந்திருக்கலாம்ல. ப்ரோ சச்சின் ப்ரோ, நாளைக்கு மட்டும் தலைவன் அவரோட டாக் கூட விளையாடுற மாதிரி ஒரு வீடியோ வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? பங்கமா இருக்கும்ல. வருமானு தெரியலையே அது. ஆனா இவர் அப்படிப்பட்ட ஆள் இல்லடா, சும்மா வந்து யாரையாவது இது பண்ண. இல்ல அந்த வீடியோவே எப்படி லீக் ஆச்சு அவருக்கு தெரியாம இல்லைங்க, அந்த மாதிரி ஒண்ணு நாளைக்கு லீக் ஆச்சுன்னு. ஏன்னா ரஜினிய ஒரு ஓரமா நிக்க விட்டாங்க பாவத்தை, கமலெல்லாம் உட்காந்து ஸ்டாலின் பக்கத்துல நடுவுல நிக்க வச்சிருக்காங்க அந்த புக்கு கொடுக்குறப்ப, ரஜினி கிட்ட நிக்கிறான் பாவம். ஆமா, டிஎம்கே பார்ட்டியில கமல் இருக்காப்ல, இவன் சங்கி, இவன் ரஜினி இல்ல. ஆமா, இவனை வந்துட்டு இவனும் டிஎம்கேல இணைஞ்சிட்டானா பண்ணிடுவாங்க. மேல உள்ளதை கிளியர் பண்ணியா? உடனே ஹரி சோசியலிஸ்ட் முட்டை தூக்கிட்டு வந்துட்டான் புண்டை, இருறா அந்த தாயோட வச்சான். என்ன போட்டிருக்கான்?
ஃபேன்ஸ்க்கு பாஸே கொடுக்காம எப்படி ஹெட் கூட்டு பார்ட்டி வரும்? இல்ல புரியாங்க. ஹெட் பார்ட்டி என்ன மெம்பர்ஸ்க்கு நீ போட வேண்டியதானே? ஏன்டா என்கிட்ட இல்ல இல்ல கேக்குறீங்க? இல்ல ப்ரோ, நான் அது 50 டிக்கெட் அது கேக்குறேன். அது ஏன்டா இப்பதான் உனக்கு தெரிஞ்சுச்சா? ஃபங்க்ஷன் போறதுக்கு முன்னாடியே போட சொல்ல வேண்டியதுதானே. இல்லைனா மட்டும் கூட்டத்தை அப்படியே புளுத்தி தள்ளியிருப்பீங்க. போங்கடாடே, உங்களுக்கு இருக்க கூட்டமே ஆனா அவ்வளவுதான். பாஸ் இல்லனாலும் உள்ள அமைச்சிருப்பாங்கடா, சும்மா போயிருந்தாலே. ஆமாடே, அங்க இருக்கிற கூட்டத்துல பாஸ் ஏண்டா தம்பி அண்ணே உள்ள போய்க்கலாமா தம்பி, போப்பா போய் சேர் ஃப்ரீயா இருக்கு, நீயா உட்காந்து கூட்டத்தை காட்டுப்பான்னு தான் இருந்தாங்க அவங்க நிலைமையை பார்த்தா. அந்த சேர்ல ஒரு சில சேர்ல இப்ப பார்த்தேன், லேடி போலீஸ் தான் உட்காந்துருக்காங்க. ஏன்னா அவங்க நிறைய வருவாங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் இறக்கிருக்காங்க. பார்த்தா அங்க ஆள் இல்லாதனால லேடி வெளியே போலீஸ் நிறைய இடத்துல டிராபிக் உட்காந்துருக்காங்க. கண்ட்ரோல் பண்ண இருக்கிறவங்க எல்லாம் உள்ள வச்சுட்டாங்க. அவ்வளவு மோசம் ஆயிடுச்சு. ஆனா இந்த ஃபங்க்ஷன் நடக்கணும்னு நினைச்சேன். இன்னைக்கு ஒயமாறு ஃபுல்லா நல்லா மழை பெஞ்சுட்டே இருந்துச்சு. காலையில இருந்து சரியான மழை பெஞ்சுட்டே இருந்துச்சு விட்டு விட்டு. இல்ல இந்த ஏரியால ப்ரோ அவ்வளவா இல்ல இல்ல. சச்சின் ப்ரோ, எனக்கு என்ன தெரியுமா, சிம்புவும் சிம்புங்கிறேன், சிவகார்த்திகேயன் தனுஷும் மீட் பண்ணிக்கிட்டாங்களா அப்படிங்கிறத மட்டும் பார்க்கணும் ப்ரோ. இல்ல 2 பேரும் கண்டுக்காத மாதிரி வந்து உட்காந்துட்டாங்க. மீட் பண்ணா என்ன, மீட் பண்ணனா என்ன, 2 பேத்துக்கும் சம்மதம் இல்ல ப்ரோ. கிடையாது. அவங்க வந்துட்டு இந்த ரொம்ப நாளா ஒரு ரைவல்ரிங்கிறாங்க, அதுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ரைவல்ரியா? அந்த ரைவல்ரி இன்னைக்கு தெரிஞ்சு நாளைக்கு இப்ப வரும்ல பொங்கல், அந்த ரைவல்ரி வந்து இப்ப விஸ்வாசம் வர்சஸ் பேட்டா மாதிரி அவனாவது ரோஹிணியில உள்ள போனதுக்கு அப்புறம் மாஸ்க் காமிக்கிறான்னு பார்ப்போம். ஃபிளெக்ஸ் எல்லாம் காமிச்சு அப்படி வயசானவன்ட்ட போய் வீரத்தை காமிச்சிருக்காங்க, அதுவும் ஷோ ஆரம்பிச்சதுக்கு அப்புறம். இல்ல ப்ரோ, பேட்ட விசுவாசத்துல மாதிரி இதுல ஜெயிக்கிறவன் டயர் 2 கிங் சிம்பு கூட மோதுவான். எப்படி கரெக்டா? டயர் 2 கிங் சிம்புவா? புரியல எனக்கு. எப்படி இல்ல பேட்ட விசுவாசத்துல மோதி டயர் 1 கிங் தளபதி கூட துணிவு வந்தானா, அதே மாதிரி இப்ப இந்த கிளாஸ்ல ஜெயிக்கிறவன் அடுத்து சிம்பு கூட கிளாஸ் விடுவான். ஆல்ரெடி டயர் 2ல யாரு கிங்னு உனக்கே தெரியும். அவர் சிம்புன்ற அவர் என்ன எனக்கு புரியல. சிம்பு தான் ப்ரோ லெஜெண்ட். டேய் டயர் 2 கிங் சிவகார்த்திகேயன்டா. பாத்தீங்களா, இவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு விவேக் ப்ரோ தான் கரெக்டா அவரை கூப்பிட்டு வரேன். சரி யார வேணா கூப்பிட்டு வா, நீ நம்பர்ஸ் தான் பேசும். உனக்கு விவேக் ப்ரோ சிம்புன்னு சொல்ல மாட்டாரு, அவர் தனுஷ் தான். தனுஷ் அடே உனக்கு கன்சிஸ்டன்சி இல்லடா உனக்கு. நானே ஒரு வேர்ல்டு வைடு எவ்வளோ பண்ண ஓ சொன்னேன். விவேக் ப்ரோ தனுஷ் அதுக்கு சொன்னேன். உனக்கு வந்துட்டு 2 100 கோடி கொடுத்துருக்கான். அப்புறம் வந்துட்டு நம்ம வீட்டு பிள்ளை, அப்புறம் மாவீரன்ல 80 கொடுத்துருக்கான். தனுஷ் 400 கோடி கொடுத்துருக்கான் ப்ரோ. யாரு 400 கோடி எங்க சொல்லு? திருச்சிற்றம்பலம், வாத்தி, அசுரன், வட சென்னை. வாத்தி வந்துட்டு உனக்கு தமிழ்நாட்டுல அதெல்லாம் இல்ல, வேர்ல்டு வைடு தான் பேசணும். அப்ப உங்களுக்கு இல்ல விவேக் வந்தா தெரியுமா சொல்லுவான். விவேக் வந்தோடனே கனெக்ட் சொன்னா ஏத்துக்குவியா? சொல்லுங்க சொல்லு. விவேக் வந்தோடனே எஸ்கே பாயிண்டா எதுவுமே பேச மாட்டான். அவன் தளபதி டிகிரேட் பண்ணிட்டான் இதை மட்டும் தான் சொல்லுவான் அவன். நீ சொல்லு கலர். டயர் 2 கிங் யாரு கலர்? முடிச்சிட்டாங்க சோலியா. அது எது நீங்க 2 பேரும் சொன்னா இதாயிடுமா? சிம்பு தான் என்ன கேட்டா சிம்புலாம் அந்த கேட்டகரி தான். ஒரு நிமிஷம் சச்சின் அம்மா அப்பா தூங்கிட்டாங்களா? என்னது ப்ரோ? அம்மா அப்பா தூங்கிட்டாங்களா முடிச்சிட்டு இருக்காங்க? எதுக்கு சம்மதம் எல்லாம் திடீர்னு கேக்குறீங்க? இல்ல நீ போய் கேளு, சிவகார்த்திகேயன் படம் போலாமா தனுஷ் படம் போலாமான்னு போய் கேட்டு வா. இதுக்கு பதில் எனக்கே தெரியும். நான் ஆல்ரெடி அவர்கிட்டே சொல்லிட்டேன். தனுஷ் எங்க கிங்குன்னு சொன்னேன், நான் சிம்பு தான் கிங்குன்னு சொன்னேன். சிம்பு அடுத்த படம் எப்ப நடிப்பான்னு சொல்லிட்டு நீ தனுஷ சொன்னா கூட ஏதாவது கன்சிடரேஷன்ல வைக்கலாம். சிம்பு வந்துட்டு தனுஷாச்சு கொஞ்சம் கன்சிடர் ஆச்சு பண்ணலாம்டா. சிம்புலாம் லிஸ்ட் தேவைக்கூடாது. உனக்கு இங்க பாரு சக்தி, உனக்கு டாப் 10 ரிலீஸ் பண்றான். அப்படி பார்த்தா இந்த வருஷத்துக்கு விஷால் தான் டயர் 2 கிங். மார்க் கேண்டின் வந்து கன்சிஸ்டன்ட்லி 5 and 6 எல்லா தியேட்டர்லயுமே. மாவீரன் வந்து அவங்க எல்லாம் டயர் 3 ப்ரோ.
அப்ப சிம்பு அதுதான்டா எந்த இங்க பாத்தியா டயர் சிம்பு டயர் நீயே 1 சொல்ற அண்ட் பாரு. ஆஃப். விஷால் ஏதாச்சும் நீ டயர் 3 சொல்ற, சிம்பு வெந்தலிஸ்ட் அப்ப நீ கரெக்டா நீயே சொல்லு, நியாயமா சொல்லு. சிம்பு வேணா விஷம் நியாயமா சொல்லு. சிம்பு காட் ப்ரோ டயர் அவருக்கு. 2 சாப்பிட்டியா, டயர் 3யா, சிம்பு டயர் 4ஆ? காட் ப்ரோ அவருக்கு டயர் எல்லாம் கிடையவே கிடையாது. இப்படிதான் முட்டு முதல்ல படத்தை கொடுக்கணும். நடிக்க சொல்லு, அடுத்த படம் எப்ப அடுத்த நடிப்பான்? நம்ம படத்துக்கு அடுத்த படம் என்ன படம் நான் இல்ல அடுத்த படத்துக்கு ப்ரிப்பேர் பண்ணிருக்காரு. உங்கால் மாதிரி தனுஷ் மாதிரி நாங்க என்ன எப்படி படத்துக்கு 5 படத்தை கையில வச்சுக்கிட்டு நடிச்சிட்டு இருப்போம். பொறுமையா தான் நடிப்போம். வெயிட் பண்ணுங்க. 4 வருஷத்துக்கு படம் கிட்டாயே அவன் நடிக்க ப்ரோ. மாட்டேங்கிறான். கம்பேக் வந்து 4 படம் கொடுத்தாச்சு ப்ரோ. வெயிட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் கொடுப்போம். வெயிட் கரோ. 4ல ஒரு படம் தான் 4ல 2 ஹிட். ஈஸ்வரனு, மாநாடு, 10 ஏய் ஒண்ணுதான்டா ஹிட். வெந்து தணிந்தது மாநாடு தான் காடு, hit. 10 தச்சு மாநாடு ரெண்டுமே ஹிட். 10 தலையெல்லாம் சேட்டையான சக்தி அவன் கிளவுட் பண்ணிட்டான்டா. ஒழுங்கா காசை திருப்பி கொடுத்துட்டு இவன் படத்தை நடிச்சிருக்கலாம். கிறுக்கு புண்டா மாதிரி 10 தலை வந்துட்டு கேஸ் 10,000 எடுத்து 10 தலை இல்ல ப்ரோ. வெந்து ஒரு தணிந்தது வருஷத்துக்குள்ள காடும் மாநாடு அதோட சொன்ன. சக்தி நம்ம சாண்டாவோட தில்லுக்கு துட்டு 9 and 10ல கன்சிஸ்டன்சியா இருக்காப்ல. 10 தலை ரீமேக். இது என்ன இது டிடி ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு ரீமேக்கா? ரீமேக் வந்து ரீமேக்னா உனக்கு காசு வராதா? ரீமேக்னா அது ரீமேக்குக்கு அவ்வளவு கலெக்ஷன் பண்ணதே பெருசு. அது இது என்னடா புது கூத்தா இருக்கு. அவனுக்கு எல்லாம் கலெக்ஷன் ஆகாதுடா ரீமேக்குலாம். என்னடா வரப்போகுது என்ன ப்ரோ? அப்ப புதுசா நடிச்சா அப்போ ஓகே, அதனாலதான் மாநாடு எடுத்தோம். அப்ப இல்ல, படம் நல்லா வருதுதானே ரீமேக் ப்ரோ. நீங்க இல்ல இங்க மாநாடு வேர்ட் ஆஃப் மவுத் தானே. ஸ்பீக்கர்ல ஓப்பனிங் எல்லாம் இங்க ஒண்ணும் பெருசா ஸ்பீக்கர்ல இல்லையே. எத்தனை பேர் மஃப்டி பாத்திருப்பீங்க? அதையே நீங்க சொல்லுங்க. பாரு கமெண்ட்ல ஒருத்தர் டயர்லெஸ் சிம்பு. அவங்களுக்கு எல்லாம் எப்படி தெரியுமா? அந்த ஒரு டெம்ப்ளேட் தான் சிம்பு டயர்லெஸ் ப்ரோ. நீங்க யாரு மியூச்சுவல் ப்ரோ? சூர்யா மியூச்சுவல் ப்ரோ. அந்த மாதிரிதான். சொல்லலாம். அத நான் ஒத்துக்கிறேன். இல்ல ஹரிஷ் ப்ரோ. இல்ல இப்ப ஒருத்தர் கமெண்ட் பண்ணார்ல. அதனடா ரமேஷ் பாலா போட்டோ கமெண்ட்ல போட்டுருக்கானு ஒருத்தனுங்க. ஹரிஷ் ப்ரோ ஒருத்தர் கமெண்ட் பண்ணார்ல டயர்லெஸ் சிம்புவ. அதுக்கு அந்த டெம்ப்ளேட் தான் சிம்பு டயர்லெஸ் ப்ரோ. அவங்களை ட்ரிகர் பண்ற மாதிரி போட்டோ பாத்தீங்களா? அங்கிள் தமன்னா பால்ஸ் பண்றது எப்படி? பால்ஸா? அது இப்பதான்டா பாக்குறேன் அவனுக்கு பால்ஸ் இருக்குது. மஜாவா இருக்குது ப்ரோ. ரமேஷ் பாலா மூஞ்ச பாரு. பக்கத்துல இருந்து பால்ஸ் பாத்துட்டான். காண்டா இருக்கு. தமன்னா ப்ரீவியஸா இந்த மாதிரி பண்ணா என்னடா இப்படி பண்றா இப்ப ரீசெண்டா? எல்லாம் உங்களுக்காக தான் கலர் ப்ரோ. தமன்னா ப்ரீவியஸா இப்படி எல்லாம் ட்ரெஸ்ஸிங்கே இருக்காது. அவளுக்கு என்ன ரீசன்ட் டேஸ்ல தான் இப்படி பண்றது என்னன்னு தெரியல அவளுக்கு. அவளுக்கும் சான்ஸ் வேணும் இருக்குன்னு காட்டுறாளா இல்ல சான்ஸுக்காக இப்படி பண்றாளா தெரியல. இதெல்லாம் கான்பிடென்ட்ரா இல்லாத ஒண்ணு இருக்குன்னு காட்டுறதுல. என்ன ப்ரோ புது டேக் ஓடிட்டு இருக்கு? தொடர் நடிகை ரஜினின்னு போய் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு வரேன். நீங்க பேசிக்கிட்டு இருங்க. இந்த பரணி எஸ்எம்லாம் போட்டிருக்காரு. வந்த இடம் என் காடு. அதுல தளபதியும் சித்தியும் எடிட் பண்ணது. ஐயோ பக் ஆயிடுச்சு ப்ரோ. எனக்கு கோஸ்ல இருந்து தூக்கி விடுங்க ப்ரோ. பக் ஆயிடுச்சு, எதுவுமே பண்ண முடியல. ஓகே இந்த ஹரிஷோஸ்ல ஏன்னா மனசாட்சி இல்லாம ஃபேன் கிளப்புக்கு எல்லாம் வரலன்னு முட்டு கொடுத்துட்டு நம்ம இதுக்கே வந்திருக்குன்னு சொன்னாரு. தனுஷுக்கும் வந்திருக்குன்னு முட்டு கொடுக்கணுமேனு வர வேண்டியது.
நான் க்ளோஸ் பண்ணிடுமா, போர் அடிக்குது, யாருமே பேசவும் ஆமா, மாட்டாங்க. நீ அப்படியே சைலண்டா இருக்கிற, எல்லாரும் தூங்குறாங்களா, வீக்கெண்டா? கண்டென்ட்டே இல்ல ப்ரோ. அவன் தானே கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு வரேன்னு போனான். இல்லடா, ஏய் நான் முக்கியமான ஆள் இல்லடா, அதான்டா வெறுப்பா இருக்குது. அவர் ஃபன் பண்ணுவாங்க. விட்டோபா இல்லடா எங்களுக்கு, விட்டோபா இருந்தா விட்டோபா இருந்தா ஃபன்னா இருக்கும். அவனை போட்டு சரி, நான் அடிச்சு விட்டோபாக்கும் சையதுபுரம் லிங்க் அனுப்பு. நான் அனுப்பிட்டேனே, இல்லையே அனுப்பிட்டேன்னு தான் நினைக்கிறேன். விட்டோபா வந்து என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணான், சிறுத்தை அறுத்துட்டான்டா என்னைய, தூக்கம் வருது அப்படின்ட்டு போய் தூங்கிட்டான். அவனை ஒரு ஸ்பேஸ்ல உட்கார வச்சு பிளேடு போட்டு சாவடிச்சிட்டானுங்க. மச்சான் விட்டோபா வந்து ஸ்டார்டிங் எப்படி தெரியுமா இருந்தான், ஒரு மாதிரி அம்பி மாதிரி இருந்தான்டா. ஜென்யூனா பேசணும், பர்ஃபெக்டா இருக்கணும், அப்படி பேசிட்டு இருந்தான் அவனை. கிறுக்கு கொண்ட லூசு பூஜி, அவனை நம்ம வழி கொண்டு வந்துட்டான் அவன். பக்கா எவனுமே பேசல. எதுக்கு மியூட்ல இருக்கீங்க? டேய் ஸ்பேஸ் ஒண்ணு க்ளோஸ் பண்ணி போடா. ஏதாவது பேசுறா மதன், நீலாம் எவ்வளவு பெரிய ஸ்பீக்கர். மதன் வரது ராத்திரி மட்டும்தான். ஒரு 10 நிமிஷம்டா, 10 நிமிஷம் வந்துடுறேன். என்ன கையை சின்னிக்கிறியா? 10 நிமிஷம் சொல்லி ஏய் சாப்பிட்டு இருப்பான்டா இப்ப இல்ல. அப்புறம் என்ன செய்ய கலர் லூசு தேவடியா சுத்த முட்டுறா. படா கொண்ட ஏய் கலர் சொன்னா மதன் சொன்னானா? மதன் ப்ரோ டாக் ஓட்றாய் ப்ரோ, வி வாண்ட் விட்டோபான்னு. எவன்டா அது வி வாண்ட் விட்டோபாவா? எங்கடா மேல ஷேர் பண்ணு. இந்த வி வாண்ட் விட்டோபா பேர பத்தியா ரமேஷ்? வி வாண்ட் விட்டோபாவா? வயசுல பெரியவனா விட்டா ரொம்பலாம் திட்ட முடியல. சரி அப்ப க்ளோசிங் பண்ணிக்கலாம்டா, போர் அடிக்குதா. கம் ஆன் கைஸ், என்ஜாய் யுவர் வீக்கெண்ட், பாய். போயிட்டு இந்த சுண்ணி வேற கண்டென்ட் இருந்தா எடுத்துட்டு வாங்க. சரி நான் போறேன், 10 நிமிஷம் கழிச்சு கிளம்பு. வா போடு, இந்த மாதிரி நீ வா அப்படின்ற மாதிரி சமுத்திரகனி மாதிரி பேச்சு போட்டி அந்த மாதிரி ஏதாவது வாங்கடா கிளம்பி. பாய்.